அசைவ உணவில் முக்கிய பங்கு வகிப்பது கோழி இறைச்சி. இதில் நாட்டுக்கோழி உற்பத்தி குறைவாக உள்ள நிலையில் பெரும்பகுதி தேவையை பூர்த்தி செய்து வருவது பிராய்லர் கோழி இறைச்சியே. பிராய்லர் கோழிகள் ஒப்பந்தம் மற்றும் வளர்ப்பு தொகை அடிப்படையில் விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்ட பண்ணைகளில் விவசாய உப தொழிலாக நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கறிக்கோழி தொழிலில் இருந்தாலும் 5 மிகப்பெரிய நிறுவனங்களே இதில் கோலோச்சி வருகின்றன. இங்கு பேட்டரிகளில் பொறிக்கப்பட்ட கோழி குஞ்சுகள் முதல் நாள் கறிக்கோழி வளர்ப்போரின் பண்ணைகளில் விடப்பட்டு அங்கு 7 வாரங்கள் வளர்க்கப்பட்டு பின்னர் அதனை அந்நிறுவனங்களே திரும்ப பெற்றுக் கொள்கின்றன. கோழி குஞ்சுகளை வழங்கும் நிறுவனங்கள் அதற்கான தீவனங்கள், நோய் தடுப்பு மருந்துகள் வழங்குவதோடு தினசரி கோழிகளை கண்காணித்து கால்நடை மருத்துவர் மூலம் ஆலோசனைகளையும் வழங்குகிறது. தமிழகத்தில் பல்லடம், நாமக்கல், ஈரோடு, வேலூர், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 கறிக்கோழி உற்பத்தி பண்ணைகள் மூலம் தினமும் 60 லட்சம் கிலோ கறிக்கோழிகள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. பண்ணை கொள்முதல் விலையை பல்லடத்தில் உள்ள கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு தினமும் விலை நிர்ணயம் செய்து வெளியிடுகிறது. இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் கோழி பண்ணையாளர்கள் தற்போது வழங்கப்பட்டு வரும் வளர்ப்பு கூலியான கிலோ ஒன்றிற்கு ₹6.25 என்பது கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே கூலியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனை ₹20 உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கடந்த 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி பண்ணையில் வளர்ப்போர் புதியதாக கோழி குஞ்சுகளை விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக கறிக்கோழி உற்பத்தியானது வாரம் 4.5 கோடி டன்னாக இருந்தது தற்போது 3 கோடி டன்னாக சரிவடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக தேவை அதிகரித்துள்ளதால் கோழி இறைச்சியின் விலை கிலோ ₹250 முதல் ₹350 வரை விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பண்ணையாளர்கள் கூலி உயர்வு வழங்கும் வரை கோழி குஞ்சுகளை வளர்க்கப் போவதில்லை என தெரிவித்துள்ள நிலையில் இறைச்சி உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் பெரு நிறுவனங்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை மிரட்டி அவர்களை கைது செய்வதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று தமிழக கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் போராட்டம் 21வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கோழி இறைச்சி உற்பத்தி கடுமையாக வீழ்ச்சியடைந்து தேவைக்கேற்ப கிடைக்காத நிலையில் விலை தொடர்ந்து உயர்ந்தும் வருகிறது. எனவே அரசு இதில் உடனடியாக தலையிட்டு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். அதோடு இன்று கறிக்கோழி விலை உயிருடன் 1 கிலோ ₹152 நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த விலைக்கு கோழிகள் கிடைக்காததால் கூடுதல் விலை கொடுத்து கோழிகளை வாங்குவதாக இறைச்சி கடை உரிமையாளர்களும் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக கறிக்கோழி உற்பத்தி செய்கின்ற பண்ணையாளர்கள் தங்களுடைய வளர்க்கின்ற கோழிகளுக்கு விலை வேண்டும் என்று கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். கூலி உயர்வு கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் கால்நடை அலுவலகத்திற்கு முன் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாக 21ஆம் தேதி அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். அதற்குள் பல்வேறு சங்கங்களினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகி உள்ளது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக ₹6.25 என்ற விலையிலேயே கூலி உயர்வு பண்ணையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. அதனால் அவர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற பண்ணையாளர்களுக்கு குறிப்பாக மின்சார உயர்வு, கூலி உயர்வு போன்ற பல்வேறு உயர்வுகள் வருவதால் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. ஆகவே தமிழக அரசு இதில் மூவரையும் அழைத்து சுமூகமான பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.